வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் 2 DIY பார்க்க போகிறோங்க. நம்ம வீட்டில் இருக்க பழைய டவல்ஸ், டிஷர்ட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஹேண்ட் டஸ்டர் அண்ட் ஹேங்கிங் டவல் இது 2 எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் டவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிப் எடுத்திருக்கேன். ஸ்கூலில் குழந்தைங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற பிப்பு. நம்ம நார்மல் பழைய டவல்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதில் செய்யலாம், இல்லை டிஷர்ட்ஸ் இருந்தாலும் கட் பண்ணி செய்யலாம். இப்போ இந்த பிப்பை வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த ஹேங்கிங் டவலில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரில் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரில் வரக்காக நம்ம வந்து இப்படி சின்ன சின்னதாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நான் நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன், மிஷின்லாம் யூஸ் பண்ணலைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரில் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் வந்து நல்லா டைட்டாக போட்டோம் அப்படின்னம்னா தான் நமக்கு வந்து அந்த ஷேப் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாவாடை, ஒரு ஃப்ராக் மாதிரி உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். வந்து எட்ஜில் கரெக்டாக பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னுமே பர்ஃபெக்டாக மிஷினில் பண்ணலாம். நான் வந்து மிஷினில் பண்ணல, கையில் வந்து தான் செய்கிறேன், ஸ்டிச் பண்ணுறேன். பார்த்திங்களா, நமக்கு ஒரு ஃப்ராக் மாதிரி பார்க்குறக்கு அந்த ஃப்ரில் வந்து அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே ஒரு குட்டி கேப் மாதிரி வைக்கணும். அதுக்கு வந்து மிச்சம் இருக்க அந்த கிளாத்தையே நான் வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை வந்து கரெக்டாக அதுக்கு மேலே வர மாதிரி அந்த நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ரில் மாதிரி அதை வந்து மறைக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எஸ். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம். நல்லா ஸ்டிச்சஸ் பிரிஞ்சு வராத மாதிரி அந்த ஃப்ரில்லோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா நம்ம கை துடைக்கும் போது சீக்கிரம் பிஞ்சு வந்துடும். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை ஹேங் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன நாட் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுவுமே வந்து நான் அந்த டவல்லேருந்து கட் பண்ண மீதி இருக்க கிளாத்தில் அந்த ஒயிட் எட்ஜஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன ஹேர் பேண்ட், ஒரு குட்டி ஹேர் பேண்ட் இருந்தால் நம்ம அதை கூட வந்து பின் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். எஸ், அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேங்கிங் டவல் ரெடி ஆகிடும். ஓகே, சூப்பராக ஹேங்கிங் டவல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம வீட்டில் இருக்க பழைய டவல்ஸில் வந்து தாராளமாக செய்யலாம். அண்ட் இதை கடையில் வாங்கினோம் அப்படின்னா மினிமம் நமக்கு 70 to 100 rupees வரும். சூப்பராக ஹேங் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வாஷ் பேஷன் பக்கத்தில் அண்ட் சிங்க் ஏரியா பக்கத்தில் வந்து நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட் டஸ்டர். இது வந்து ஒரு பழைய ஒரு கிட்ஸ் டிஷர்ட்லேருந்து நான் செய்கிறேன்.
ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன டிஷர்ட் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கை அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட குழந்தைங்க டிஷர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரியவங்களுடைய பழைய டிஷர்ட்டில் இருந்து கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய கை அளவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த இடத்துல கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணிவிட்டு நம்ம எப்படி எந்த அளவுக்கு கை வச்சுருக்கோமோ அந்த அளவு மடிச்சுட்டு இந்த எட்ஜஸ்லலாம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குமே பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து இந்த மாதிரி மேல் நோக்கி போட்டுக்கோங்க. இதுக்கும் நான் நார்மல் கைத்தையல் தான் போடுறேன். மிஷினில் பண்ணால் இன்னுமே பர்ஃபெக்டாக வரும். பட் கைத்தையலே வந்து உங்களுக்கு மோர் தேன் இனஃப் தான், பிரிஞ்செல்லாம் வராது. ஸோ எட்ஜஸ் எல்லாம் வந்து நல்லா சீல் பண்ணிக்கோங்க. ஸோ தையல் வந்து கரெக்டாக வந்திருக்கான்னு நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். இப்போ செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு அந்த க்ளோஸ்டு அந்த கைக்கு போடுற க்ளவுஸ் மாதிரி உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். ஸோ நான் வந்து திருப்பிட்டு அந்த நான் கார்னரை வந்து ஸ்டிச் பண்ணாமல் விடுறேன். ஏன்னா நம்ம போட்டு பார்த்துட்டு உங்கள் கை அளவுக்கு நீங்கள் டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. அதுக்காக கார்னரில் கொஞ்சம் விட்டுட்டு மேலே வந்து நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதுவும் எட்ஜஸில் வந்து தையல் பிரியாத மாதிரி நல்லா ஸ்டிச் போட்டுக்கோங்க, நாட் போட்டுக்கோங்க. இப்போ திருப்பிட்டு நம்மளோட கை உள்ளே போகிற அளவுக்கு போட்டு பார்த்துட்டு இங்கே வந்து அந்த டைட் உங்களுக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அவ்வளோ தூரம் இந்த கார்னரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபோக்கஸ் கொஞ்சம் மாறிடுச்சு வீடியோ எடுக்கும்போது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். பட் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நம்ம டபுளாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கிறேன். குட்டி ஹோல் மாதிரி போட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி அந்த நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்க அந்த பேக் மாதிரி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஃபுல்லாக ஸ்டிச் கட் பண்ணி இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்குது. நான் வந்து இப்போ இது ஃபுல்லாக கட் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இடையில நிறைய கேப் இருக்குது. அந்த கேப் நடுவில் ஃபில் பண்ணுறதுக்காக
நம்ம வேஸ்ட் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதிலிருந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நான் இடையில வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்லிங்காக இருக்கும். இல்லைன்னா வந்து அந்த டஸ்டரோட இது வந்து நிறைய கேப்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கேப்ஸையுமே நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்குது இதோட லுக். இப்போ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து க்ளவுஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம டிவி மேலே அண்ட் ஹோம் தியேட்டர் அந்த மாதிரி இருக்க திங்ஸ் மேலே மைன்யூட் டஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 2 DIYயும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்